பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவன் உங்களோடு இடைப்படுவாராக, உங்களோடு பேசுவாராக. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்து போல் நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, என்ன ஒரு அழகான வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. எத்தனையோ மனிதர்கள் நம்ம விட்டு விலகி போவார்கள். இந்த விலகி போவதற்கு பல காரணம் உண்டு. ஒன்று, அவர்கள் செய்த துரோகம் நம்ம விட்டு விலகி போவார்கள். ஒரு சில சமயத்தில் நாம் அவர்களை கண்டிக்கும் போது நம்ம விட்டு விலகி போவார்கள். ஒரு சில சமயத்தில் ஆண்டவரே அவர்களை நம்ம விட்டு பிரிப்பார். அவர்கள் இருந்தால் நமக்கு ஆபத்து என்று சொல்லி ஆண்டவரே பிரிப்பார். இந்த விலகி போகிற காரியங்கள் அதுதான். ஒன்று சங்கீதம் 118 சங்கீதத்தில் நீங்க 7-9 வரைக்கும் படிச்சு பார்த்தீங்கன்னா, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷனுடைய நாட்கள் புல்லின் பூவுக்கு ஒப்பா இருக்கிறது. நாம் ஐயோ இந்த உறவு போகிறதே, அந்த உறவு போகிறதே, இவர் போய் விடுவார்களே, அவர் போய் விடுவார்களே. இதைத்தான் ஏசாயாவிலே 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி அழுகிறான். உசியா ராஜா மரித்த போது அவர்கள் உறவுக்காரர்கள், நண்பர்கள் உசியா ராஜா மரித்த போது அவன் அப்படியே அழுது புலம்புகிறான். அப்போதான் கர்த்தர் தரிசனங்களை வெளிப்பாடுகளை தருகிறார். சிலரெல்லாம் நம்ம விட்டு விலகும் போது தான் கர்த்தருடைய பிரசனத்தை நம்மால உணர முடியும். ஆனா அது நமக்கு புரியாது, கடவுளுடைய நடத்திப்பு புரியாது. இவ மோசே மரித்த உடனே யோசுவா கலங்கி போனான், தவித்து போனான். அங்கே கர்த்தர் சொல்கிறார், ஒருவனோடு எடுத்து இருப்பதில்லை. இங்க யோசுவாக்கு இருந்த பயம் என்ன, அச்சம் என்ன? மோசையே பயமுறுத்தின, மோசையே மிரட்டின, மோசையே குறை கண்டுபிடிச்ச, மோசையுடைய ஊழியத்தையே குற்றம் கண்டுபிடிச்ச இந்த ஜனங்கள் என்னென்ன பண்ணுவார்களோ என்று யோசுவா கலங்கி தவிக்கும் போதுதான் கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். நீ உயிரோடுக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை ஏற்று நிற்பதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை பயப்படுறியா? இவர் மிரட்டுவார்கள், இது செய்து விடுவார்கள், தீங்கு செய்து விடுவார்கள். அங்கு அழகான வார்த்தை, நான் மோசையோடு இருந்த போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. எந்த உறவுகளை பற்றியோ, மனிதர்களை பற்றியோ, வேலையை பற்றியோ ஒருவேளை கலை கொண்டிருக்கிற இவர்களாம் இருந்தால் நன்றாக இருக்கும், இவர்களாம் தாங்குவார்கள், இவர்களாம் இருந்தால் நம்முடைய நம்பிக்கை பலமாக இருக்கும். இல்லைங்க, கடவுள் இயேசு ஒரு மனிதோடு இருக்கும்போது தான் அநேகரோடு ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் தேவன் இல்லை. அங்கே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எலிசாவை பிடிக்கும்படியாக ஒரு கூட்டம் வருது. எலிசா கூட இருக்கிற கேயாசிக்கு பயம். அங்கே அவன் அழுகிறான், புலம்புகிறான். கேயாசி, ஆண்டவரே நம்மோடு கூட்டம் இல்லையே, இவ்வளவு ஜனம் நம்மை தேடி வருகிறதே. அங்கே யோசுவா எலிசா ஜெபம் பண்ற, ஆண்டவரே இவனை கண்களை திறந்து பார்த்தா ரதங்களும் குதிரைகளும் அவர்களை சுற்றி அவர்களோடு ஈர்ப்பவரை பார்க்கல நம்மோடு இருக்கிற ஒரு பெரிய தேவ மக்களே, என் கூட யாரும் இல்லை, எல்லாம் விலகிட்டாங்க, பயப்படாதீங்க. அங்கே ஏசாயா 54:10 சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை விலகாது. இயேசுடைய கிருபை, இயேசுடைய அன்பு விலகாதிருந்தா போதங்க, எல்லாம் திரும்ப வரும், எல்லாம் அற்புதம் செய்வார். அதைத்தான் அங்கே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்கும் போது, அங்க 4, 5, 6 படிக்கும் போது, அழுவதற்கு பலமில்லாதபடி அங்கே தாவீது அழுதான். எல்லாம் விலகி ஓடினார்கள். சொத்து போனது, அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்கே களவாடி திடிக்கொண்டு போய் விட்டார்கள். அவன் அழுது புலம்பினான். ஆனால் வசனம் சொல்கிறது, அங்கே தாவீது சகலத்தையே திருப்பி கொண்டான். தேவன் உன்னோடு இருப்பார் என்றால், தேவனுடைய மகிமை உன்னோடு இருக்கும் என்றால், உன்னை விட்டு எது விலகினாலும் கர்த்தர் திரும்ப தந்துவினை ஆசீர்வதிப்பார். தேவ மக்களே, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம விட்டு அந்த மேகம் விலகாது இருந்தால் போதும். அங்கே 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது, இஸ்ரவேலை விட்டு மகிமை விலகின எக்கோபோத் என்று பேர் வைத்தார். மகிமை போயிட்டா தாங்க பயம். மனுஷ போன பத்தி பயம் கிடையாது, உறவுகள் போன பத்தி பயம் கிடையாது. ஆனால் தேவன் மட்டும் போகக்கூடாது. யாரோடு தேவன் இருக்கிறாரோ, யாரோடு தேவன் கரம் பிடித்து நடத்துறாரோ அவர்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார்கள். இதைத்தான் ஆண்டவர் அங்கே யோசுவா கற்றுத் தருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. தேவ மக்களே, அவருடைய பிரசன்னம் விலகாதபடி காக்கணும். ஒருவேளை மனிதர் விலகலாம், சூழ்நிலை விலகலாம், ஒருவேளை நம் நம்பி இருக்கிற மலை போல மனிதர்களோடு விலகி போகலாம். அதை தான் ஏசாயா 54:10 திரும்ப திரும்ப சொல்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை விலக. எத்தனையோ பேர் அகால மரணங்கள், சிறு வயதிலே மரணங்கள், சிறு வயதிலே வாழ்க்கையில் டிவோர்ஸ், எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இடிந்து போன நிலையெல்லாம் கர்த்தர் கட்டுகிறார், உருவாக்குகிறார்.
கலங்காத தேவ மக்கள், எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிய வருகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. சொன்னவர் இந்த வானத்தையும் பூமியும் அண்டத்தையும் படைத்த மகிமையுள்ள கர்த்தராய் இருக்கிறபடியாலே அவர் சொன்னபடியே செய்வார். மலைகள் விலகு, பர்வதங்கள் விலகும், ஆனால் என்னுடைய அன்போ, என்னுடைய இரக்கமோ, என்னுடைய தயவோ ஒரு நாள் விலகாது. அந்த நம்பிக்கையோடு வாழுங்கள், அந்த விசுவாசத்தோடு வாழுங்கள். நீங்கள் உங்களை கலங்கி போயிருக்கலாம், தவித்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்கிற வாக்குத்தத்தங்கள் எது விலகினாலும் ஒருவர் விலக மாட்டார், அவர் மாற மாட்டார். அங்கே எபிரேயர் 13:8 சொல்கிறது, மலை நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து மனிதன் மாறி போவான், சூழ்நிலைகள் மாறும். அதுதான் என்னாகும். அங்கே 19 வாசி 23:19 சொல்லுது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாறும் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ? மனுஷன் மனமாறுவான், பொய் சொல்லுவான், குற்றம் சாட்டுவான், குற்றத்தை அவனுக்கு நம்ம பிடிக்கிறனா சேரை வாரி தூற்றுவான், சும்மா போக மாட்டான், நம்மளை தூட்டி தூஷித்து கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை விலகாது. இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களையும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கிறாளெல்லாம் ஒருவனும் எடுத்து இருப்பதில்லை. நான் மோசேயினது போல நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவில்லை. இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை உங்க வாழ்க்கையில பலிக்கும். உங்க கர்த்தர் உங்களை கண்ணீரை மாற்றுவாராக. God bless you. God bless you. Amen.